உதிரந்தால் உருவாக்கி உதிரத்தையே உணவாக்கி உதிர்க்காமல் காத்திட்ட என் அன்னைக்கும் அன்னை மொழிக்கும் அது தந்த வாழ்வுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே அறிஞர் பெருமக்கள் அதிக அளவில் உள்ளன. அவர்களுக்கு என்னால் கவிதையை படைக்க முடியாது என்பது எனக்கு நன்றாகவே தெரிந்திருந்தாலும் ஏதோ என்னுடைய கிருக்கல்களை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். விடுதலையால் விளைந்த நன்மை, வீரம் விளைந்த மண்ணின் உன்னத நாள், விடுதலை காற்று நாசியில் வியாபித்த நன்னா, அகிம்சா வழி கிடைத்த அற்புத நாள், அடிமை சங்கிலியை உடைத்த அன்பு திருநாள், வெள்ளையனை வெளியேற்றிய வெற்றி பெருநாள், இமயமும் குமரியும் இணைந்த பொன்னார், தாயின் மணிக்கொடி ஏற்றும் ஆனந்த திருநாள், விளைந்த நன்மை ஒன்றா இரண்டா விரல் விட்டு எண்ணிட, பெண்ணியம் பேணும் புண்ணிய திருநாள், பேசா மடந்தை பேசிய பொன்னாள், பேச்சு உரிமையான நாள், பெண் இவள் உங்கள் முன் பெருமை பேசும் பெருநாள், எண்ணிலடங்கா மாந்த ரத்தம் எழுச்சியென புரட்சி சத்தம், பெற்றோ விடுதலையில் முத்தம், அகன்றது அண்டை நாட்டில் நரித்த வென்றது, இனம் மொழி கடந்து பாரதம், அகன்றது அண்டை நாட்டில் நரித்தனம், வென்றது இனம் மொழி கடந்து பாரதம், ஒலித்தது அவனி எங்கும், ஒலித்தது அவனி எங்கும், ஆபரேஷன் சிந்து, ஆபரேஷன் சிந்து, பல புரட்சிகள் கிளர்ச்சிகள் செங்குத்தான பாதைகள் கடந்து வந்தது விடுதலை, இவை அனைத்தையும் சத்தமின்றி செய்து முடித்தது, இவை அனைத்தையும் சத்தமின்றி செய்து முடித்தது பிரம்மோஸ் ஏவுகணை. நன்றி, வணக்கம்.